நம்மளோட ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்டு பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அந்த பேக்ட் பீன்ஸ் வந்து கேனில் கிடைக்கும். நம்ம இப்போ வந்து அதை வந்து வீட்டிலே பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. கேனில் உள்ளதை விட வீட்டில் உள்ளது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேனில் உள்ளதில் வந்து அது ஒரு வினிகரி டேஸ்ட் இருக்கும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கிரேட் நார்தர்ன் பீன்ஸுன்னு ஒரு பீன்ஸ் உண்டு, அது யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கனிலீனி பீன்ஸ், அந்த மாதிரி பீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. நம்ம ஊரில் கிடைக்கிற பீன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா காராமணி, பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இதில் கருப்பும் உண்டு, வெள்ளையும் உண்டு. நான் இன்றைக்கி வெள்ளை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இந்த பீன்ஸ் வந்து நான் ஊற வச்சிட்ருக்கேன். இது குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேக் பீன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேக் பீன்ஸ் வந்து நான் கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர்ஸ், இந்தியன் டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் வச்சுருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் கேப்சிகம். ஸோ இவ்வளோத்தையும் பொடிசாக கட் பண்ணிடலாம். வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகா, கார்லிக் இவ்வளோத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ பேக் பீனுக்கான சாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப், ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மெயின் டேஸ்ட்டு. ஓகே, ஸோ டொமேட்டோ சாஸ்க்கு மேலே மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வந்து வெல்லம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பீன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் உண்டுல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைனாக கட் பண்ண கார்லிக் ஒரு 5-6 பல்லு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம். ஸோ பேக் பீன்ஸ் வந்து நான் இந்தியனைஸ்டு நம்மளோட பேலட்டுக்கு தக்கன ஃப்ளேவர்ஸில் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடிசாக கட் பண்ண கேப்சிகம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து வதக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அந்த கோல்டனாக ஃப்ரை ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டாட்டு வதங்கினா போதும். அதனால் ஒரு டோட்டலாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும், அது வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து யூஸ்வலாக பேக் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து இந்தியன்னால ஸ்பைசஸ் வந்து சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பொடி நான் இதில் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளேவரை வந்து ஆல்ட்ரு பண்ணிடும், அது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆக்கிடுமா, அதனால் அது போட தேவையில்லை. ஸோ இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுட்டு அகெயின் ஒரு 1 to 2 மினிட்ஸ் அந்த ஸ்பைஸை வந்து எண்ணெயில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி அரைச்சி வச்சுருப்பேன். இந்த பேக் பீன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டொமேட்டோ ஃப்ளேவர் தான், அதனால் தக்காளி வந்து அரைச்சது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மூடி போட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். மீன் வயல் காராமணி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா நான் ப்ரெஷர் குக்கர்லன்னா நீங்கள் ஒரு 3 விசில் வச்சிடலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக்கில் குக் பண்ணிட்டேன்.
நீங்கள் நார்மல் குக்கர்னால் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியும் தேவை, அந்த குக் பண்ண அந்த தண்ணியோடு இருக்கணும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றியே குக் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த தண்ணியோடி காராமணியை வந்து அந்த வதங்கி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். அந்த தண்ணியில் வந்து அந்த நம்ம யூஸ்வலாக பருப்பெல்லாம் வேக வச்சா தண்ணியில் ஒரு ஸ்டார்ச் வரும் தெரியுமா, அது நமக்கு தேவை. ஏன்னா வந்து இந்த பேக்ட் பீன்ஸோட கன்சிஸ்டன்சிக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல டொமேட்டோ கெச்சப், மஸ்டர்டு, ப்ரௌன் சுகர், இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான சைடில் தான் இருக்கும். இந்த பேக்டு பீன்ஸே வந்து ஒரு ஸ்வீட் சைடில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்து, நீங்கள் அந்த நம்ம வெல்லம் ஆட் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அந்த இது எல்லாமே நல்லா திக்காகி அந்த பேக் பீன்ஸோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் ஒரு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்து முந்தின நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பேக் பீன்ஸ் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ப்ரெட்டுக்கு மேலே டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு மேலே வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மேலே போட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு சாட் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா வந்து ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரில்டு தக்காளி இருக்கும், கிரில்டு மஷ்ரூம் இருக்கும், சாசேஜ் இருக்கும். அவங்க வந்து வேறு டைப் ஆஃப் சாசேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் சாசேஜ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் புட்டிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்க் பிளட்டுன்னு நினைக்கிறேன், அதை வச்சு பண்ணக்கூடியது. பட் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. நம்ம இந்தியன் பேலட்டுக்கு தக்கன பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சிக்கன் சாசேஜ் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரைட் எக் இருக்கும், அப்புறம் டோஸ்ட்டு, பேக்டு பீன்ஸு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலான இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஐட்டம். இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அவங்க பேக்கன் வச்சுருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இந்த சிம்பிளாக நமக்கு வீட்டில் கிடைக்கும்ல அந்த பொருள் வச்சு தான் நான் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை வந்து பில்ட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கிரில் பண்ணிடலாம். நம்ம இந்த டிஷ்ஷு வந்து பண்ணுறதுக்கு இடையில நான் உங்களுக்கு வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரெட்டோட ரெசிபியும் ஆட் பண்ணிடுறேன். இது 2 vlog முன்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காட்டு நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா அந்த ரீல்ஸை நான் உங்களுக்கு வந்து இந்த இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த ப்ரெட்டோட ரெசிபி, அதுக்கப்புறமா குயிக்கான நம்மளோட அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்ஸ்டா ரீல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கம்ப்ளீட் ரெசிபியும் குயிக்கான ரீலையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதோட ரெசிபி லிங்க், ரிட்டன் ரெசிபி எல்லாமே கீழே இருக்குது. உங்களுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு க்யூப் பிரெட் இல்லைன்னா புல்மேன்ஸ் லோஃப் பிரெட் எப்படி பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டு, சுகர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு எக்கு, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் மைதா மாவு, உப்பு போட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணுங்கள். நீங்கள் கையில் பிசைகிறீங்கன்னா 15 மினிட்ஸ் நீட் பண்ணணும். ஸ்டாண்ட் மிக்சர்னால் 5 மினிட்ஸ் நீட் பண்ணால் போதும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நல்லா ஸ்மூத்தாக ஷேப் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ண விட்டுருங்க. புல்மேன்ஸ் லோஃப் டின்னில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டபுளான அந்த டோவை வந்து எடுத்து ஷேப் பண்ணி நம்மளோட லோஃப் டின்னில் வச்சு மறுபடியும் ரைஸ் பண்ண விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் டாப் வரைக்கும் ரைஸ் ஆகணும். இந்த அளவுக்கு ரைஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்யூப் மாதிரி பிரெட் கிடைக்கும் பேக் ஆனதுக்கப்புறம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு லிட்டை போட்டு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட க்யூப் பிரெட் ரெடி. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட புல்மேன்ஸ் லோஃப் பிரெட் ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இது சாண்ட்விச், டோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோ நல்ல ஒரு டெக்ஸ்சர். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.aarthi.comல இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கான பிளேட்டிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் நம்மளோட ஹோம்மேட் ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வந்து இதை பேனில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாட்டு டோஸ்டர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுட்டு கூட டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக ப்ரெட் டோஸ்ட்டு தேவை. அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் வந்து சிக்கன் சாசேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிக்கன் சாசேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஆனால் நார்மலாக இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சாசேஜ் இருக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணேன். கூட வந்து மஷ்ரூம் முழுசாட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் நீக்கிட்டு
முழுசாக வந்து மஷ்ரூம் வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமும் ஒரு 5-6 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து ஆக்சுவலி இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரில்டு தக்காளி. ஸோ தக்காளியை வந்து பாதியாக கட் பண்ணி அதையும் நல்லா தவாவில் போட்டு நம்ம வந்து கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே என்ன பண்ணிட்டேன்னா சாசேஜ், மஷ்ரூம்ஸ் இது எல்லாத்தையுமே நான் நல்லா கிரில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. அப்புறம் 2 முட்டையை வந்து அதே இதுக்கு கொஞ்சம் குக் ஆனோன்னு அதை உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ அது ஃப்ரைட் எக் மாதிரி அது குக் ஆகட்டும். சால்ட் பெப்பர் மட்டும் நான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம உடனே சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளோட இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஃப்ரைட் எக்கு, டோஸ்ட்டு, பீன்ஸ், அதுக்கு மேலே பேக் பீன்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் சாசேஜ், அதுக்கப்புறமாட்டு கிரில்டு மஷ்ரூம், கிரில்டு டொமேட்டோ. ஸோ இது வந்து ஒரு ஹோல்சமான மீல். நீங்கள் ஈஸியாக இந்த சாசேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிடலாம். இந்த சாசேஜ் எல்லாம் நீங்கள் வைக்கல அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட் ஸோ ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த பீன்ஸு, டோஸ்ட், எக்கு, மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு சாசேஜ் பிடிக்கல அப்படின்னா. மற்றபடி உங்களுக்கு பேக்கன் பிடிக்கும் அப்படின்னா அந்த டர்க்கி பேக்கன் அந்த மாதிரி பேக்கனும் கிடைக்கும். எங்கள் ஊர்லலாம் அதெல்லாம் கிடைக்காது, நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம். அதனால நான் இன்றைக்கி வந்து சாசேஜ் வச்சு உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சண்டே, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு நம்ம இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம்.